வணக்கம், உங்கள் மீனவன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம புது போட்டு வாங்கியிருக்கோம். அது நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். அந்த போட்டு வந்து முதல் கடல் மீன் பிடிக்க போகிறோம். எவ்வளோ மீன் பிடிக்க போகிறோம், எப்படி மீன் வருது அப்படின்னு சொல்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னே நம்ம போட்டில் மீன் பிடிக்க தேவை வலை. அந்த வலையை வந்து நம்ம ஏற்றுறோம். எத்தனை வலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 120 வலை. எவ்வளோ போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 நாட்டிக்கல் 5 கிலோமீட்டர் நீளம் அந்த வலை போகும். பாருங்கள், கடலுக்கு கிளம்பியாச்சு. இரவில் தான் கடலுக்கு போவோம். மணி இப்போ சரியாக 1 மணிக்கு இங்கேருந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி கடலுக்குள்ளே போக போகிறோம். எல்லாம் பூசு போடும்டா. பலகம்புரம் எடுத்து போட்டேன். மூங்கில் வச்சிருக்கேன் மச்சான். ஓடவருக்கு மூங்கில் எடுத்திருக்கேன். போலாம் ఎవరనే சரியாக இப்போ நம்ம வலை இழக்கிற டைம் வந்து 4 மணி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓடி வந்திருக்கிறோம். எதுக்குன்னா, நம்ம கிட்டத்தட்ட 25 கிலோமீட்ரு தூரத்தில் ஓடி வந்து தான் வலை விட போகிறோம். ஏன்னா ரொம்ப ஆழத்தில் தான் மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறக்காண்டி ரொம்ப ஆழத்துக்கு வந்தாச்சு. வலையும் கடலில் இலக்கியாச்சு. கிட்டத்தட்ட வலை மட்டும் ஒரு 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் கடலில் இழக்குவோம். அப்படி பார்த்தா விடிஞ்சிரும். 5 மணி 5:15 அப்படி ஆயிரும். பாருங்கள், நல்லா நிலவு டைம். அப்படியே கடலில் வலையை இழக்க ஆரம்பிச்சிட்டோம். மங்களூருடைய கஷ்டமா இருக்கு. நல்லா பாருங்கள், வலை இன்னும் இலக்கிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் விடிஞ்சிருச்சு பாருங்கள். நம்ம இருட்டில் வலை இழக்க ஆரம்பித்தோம். சுத்தமாக விடிஞ்சிருச்சு. அது வரைக்கும் வலை இலக்கி முடிஞ்சு போகுது. இப்போ கடைசி கடலில் தூக்கி போட போகிறோம். எவ்வளோ நேரம் வலை இலக்கிருக்கோன்னு நீங்களே பாருங்கள். சுத்தமாக வந்துக்கிட்டு நல்லா பகலாகிட்டு விடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்துக்கிட்டு என்ன பண்ணுவோம்னா, ஒரு மணி நேரம் வலையை வந்துக்கிட்டு கடலுக்குள்ளே தங்க விடுவோம். 1 மணி நேரம் வந்து நல்லா மீன் வந்துக்கிட்டு அதில் மாட்டணும். அதுக்கப்புறம் திரும்ப வலையை பிடிப்போம். அதுக்கான ஒரு சில அடையாளங்களையும் வச்சாச்சு. இப்போ திரும்ப வந்து மிஷினில் போட்டு வலையை கடலில் விட்ட வலையை நம்ம பிடிக்க போகிறோம். பாருங்கள், இனிமேல் இதுக்கப்புறம் என்ன மீன் வருது, எப்படி வலை வருது, அது எல்லாத்தையுமே நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. தெளிவு ஆமாம், அதான் தெளிவு, அதான் தெளிவு.
அப்படியே வாங்க அப்படியே வாங்க அப்படியே ஏத்திட்டே வா ரெண்டு கிட்டே இருப்பாங்க சைலன்சர்ல சுடுவாங்க சைலன்சர்ல வைக்காம இப்படிக்கா ஆடுறாங்க ஏய் அந்த மீன் பறக்க எடுத்துடா வாட்டே 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 இது எப்படா இருக்கு அரையா ஸ்டாரக்கள் தெல்ல வர்றான் முதனாலே இப்படி ஆயிட்டு அப்பவே பிளானும் குறைச்சோம் மீன் 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 வருது அப்படி வாங்க ஏத்திட்டே உள்ள அள்ளி வீசிய போடு போடு ஒரு வலை 2 வலை ஏத்தி இருக்க ஏய் என்ன வீஞ்சி உள்ள நவட்டிட்டு இவங்க 2 வாங்கினேன் மேல இருந்து வாங்கடா எலி சரி அண்ணன் சொல்ற மாதிரி பண்ணுங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சுட்டு அவுத்தி குழம்பு வைக்கும் ஒரு கிலோ என்னன்னா இவ்வளோ அதுக்கு போட்டு கேட்டா ஒரு 2 நாளைக்கு கிடைக்கிற மாதிரி சிறப்பான சம்பவம் எவ்வளோ வளர்ந்துட்டு வாங்கி போட்டதில்ல எவ்வளோ குளம் வாங்கிறது வேறு இன்னும் நிற்காம வாங்கிட்டு இருக்காங்க 2 நாள் 2-3 நாள் கண்டிப்பாக உட்கார்ற மாதிரி தான் இருக்கும் சரியான குளம்ப்பா நிலைமை பற்றியில எப்படி சரி பாருங்க மீனை வேற காணும் இவ்வளோ கஷ்டப்படுற மீன் வந்துச்சுன்னா ஒன்றுமே தெரியாது மீனை வேற காணும் கூட மட்டும்தான் வெறும் கூட தான் வருது வெறும் வர கை வலி கூட இருக்கு கை தான் வலி என்ன செய்யறது இதில் வேற புது போட்டு முதக்கடை எங்களுக்கு முதக்கடையில் இப்படி கிடக்கு என்ன செய்ய போகிறோமோ தெரியல ரொம்ப கஷ்டப்படுறோம் வேறு திருவிழா வேற வருது நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னே தெரியல திருவிழா வேற வருது இல்லைண்ணே சரி सिचुएशन सांग पार रहा है उन्होंने
இது மட்டும்தான் ஈஸியா அவனுங்க பார்த்து நம்ம முரட்டுக்கோ கர்ணவில் இருக்கேன் அவன் நம்பர் கேட்டு என்னன்னு கேளுங்களேன். கரெக்டாக இருக்காங்க. கலர் வாங்கிட்டு